ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு புது மூவி பார்க்கலாம். வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க தான் இந்த மூவியில் ஹீரோயின். இவங்க ஒரு சிங்கர். இவங்க வந்து ஒரு காம்படிஷனுக்கு தான் வந்து பாடிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு நிறைய வந்து ஃபேன்ஸ் இருக்கும். எல்லாருமே வந்து ரொம்ப கைத்தட்டி என்ஜாய் பண்ணி இவங்க பாட்டை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் பேர் வந்து ஜோசியா. எல்லாருமே வந்து ஜோசியா ஜோசியான்னு சொல்லி இவங்க பேரை அப்படியே கூப்பிட்டு எல்லாருமே வந்து கத்திட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து வின்னரை யாருன்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து பெஸ்ட் சிங்கர்னு அவார்ட் கொடுக்குறாங்க. அந்த அவார்டுமே வந்து இவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஜோசியாவுக்கு தான். அவங்க தான் வந்து இந்த அவார்டை வந்து வாங்குறாங்க. அப்படியே வந்து சந்தோஷப்படுறாங்க. ஆனா அந்த டைம் வந்து யாரோ மூஞ்சில தண்ணிய ஊத்தி எழுப்பி விட்டுர்றாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே வந்து கனவு தான் காண்ட்ருக்காங்க. இவ தான் இந்த மூவில வர கெட்டவ. இவளுக்காக தான் இவங்க வந்து பாட்டு எழுதி தர்றாங்க. இவ வந்து நம்ம ஹீரோயின் நல்லா பாட்டு எழுதுவாங்க. அவங்க பாட்ட திருடி இவ பாடிருவா. எல்லா பேருமே அவளுக்கு தான் போகும். ஆனாலுமே வந்து இவங்க தான் இந்த மாரி பாட்டு எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது. இவங்க ரொம்ப கோவப்பட்டு தான் வந்து அவங்க கிட்ட கேட்பாங்க. ஏன்னா இவங்க அம்மாவுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அதுக்காக தான் இவங்க இப்படியெல்லாம் பண்றாங்க. அப்புறம் அவங்க பாட்ட வாங்கி பார்த்துட்டு, பாட்டு நல்லா தான் இருக்குதுன்னு மனசுக்குள்ள நினைப்பா. ஆனா வெளிய சொல்ல மாட்டா. என்னன்னா, "இந்தா பாட்டு நல்லா தான் இருக்கு. அடுத்த வர காம்படிஷன்ல இத தான் வந்து நம்ம பாடி வின் பண்ணணும். அதனால இவகிட்ட ரொம்ப இது பண்ணக்கூடாதுன்னு" சொல்லிட்டு அந்த பேப்பர புடுங்கி மூஞ்சில வீசிருவா. "நல்லா தான் எழுதியிருக்கிறேன். ஆனாலுமே கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. எனக்கு தகுந்த மாரி சேஞ்சஸ் பண்ணு. அப்பதான் வந்து உங்க அம்மாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு காசு தருவேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பேப்பர வீசிட்டு அந்த கெட்டவ வந்து போயிருவா. இவளும் தேங்க் யூ தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருப்பா. ஏன்னா காசு தரான்னு. கீழ விழுந்த பேப்பர்லாம் எடுக்கும்போது தான் வந்து இவ யோசிச்சுட்டு இருப்பா. 1 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க அம்மாவுக்கு வந்து லங்ஸ் கேன்சர்ங்கிறத கண்டுபிடிச்சோம். அதனால தான் வந்து காசு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அதனால தான் வந்து நான் இப்படி இது பண்றேன். பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இருக்கிறேன். இவளுக்காக தான் எல்லாம் பண்றேன். இவ பேரு வந்து சூ, கெட்டவ பேரு. அதான் அவ அவ வந்து முன்னாடி வந்து அவள தான் தெரியுது. நான் பின்னாடி இருக்கிறது வந்து யாருக்குமே தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்றா. அப்பதான் வந்து இவ நெனச்சு பார்த்துட்டு இருக்கிறா. என்னன்னா வந்து இவங்க ஒருத்தனை லவ் பண்ணுவாங்க. அவனுமே வந்து என்னன்னா, அவங்க அம்மாவுக்காக காசு செலவாகும். அப்படி பண்றதுக்கு உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன்னு சொல்லிட்டு, இவன் வந்து அவளுக்காக தான் சப்போர்ட் பண்ணுவான். அதெல்லாமே வந்து இவன் நெனச்சு பார்த்துட்ருப்பா. சரி எப்படியாவது ஒர்க் பண்ணி நம்ம இது இது பண்ணணும்னு சொல்லிட்டு, இவளுமே அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே அங்க நடந்துட்டுருப்பா. அப்பதான் வந்து அங்க பேசிக்கிற சவுண்ட் கேட்கும் 2 பேரு. என்னடா யார்றா பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டோர ஓப்பன் பண்ணி போப்பா. கடைசியில பார்த்தா அந்த கெட்டவளும் இவளோட லவ்வர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரு தான் வந்து அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இத பார்த்துட்டு அவ ஒரு மாரி அப்படியே ஷாக் ஆயிருவா. அப்பதான் அவ சொல்லுவா, "ஆமா, அந்த கெட்டவ வந்து செத்து போயிட்டா. அதனால அவளுக்கு ட்ரீட்மெண்ட் டிலே ஆனங்காட்டி தான் அவங்க அம்மா செத்து போயிட்டா. இத வந்து அவகிட்ட இப்போதைக்கு சொல்லக்கூடாது. சொல்லிட்டோம்னா அவ எனக்காக பாட்டெல்லாம் எழுதி தரமாட்டா" அப்படிம்பாங்க. இத கேட்டுட்டு அம்மா செத்துட்டாங்களான்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஷாக் ஆயிருவா. ஷாக் ஆயிட்டு வந்து இருக்கும். "காசுக்காக தான் நான் என் பாட்டெல்லாம் வித்தேன். ஆனாலுமே இப்ப எங்க அம்மாவே போயிட்டாங்க" அப்படிங்கிற மாரி நெனச்சு அவ ரொம்ப இது பண்ணிட்டுருப்பா. அப்பதான் அந்த ஃபைல்லாமே எடுத்துப்பா. எடுத்ததுக்கு அப்புறமா வந்து, "நீங்க காசு குடுத்தீங்கன்னு சொல்லிட்டு தான் இது உங்களுக்கு எழுதி குடுத்துட்டுருந்தேன். இனிமேல் நான் இங்க இருக்க மாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லி கோவப்பட்டு அவ அந்த இடத்த விட்டு போயிருவா. அவனுமே போய் இவகிட்ட சொல்லி புரிய வைக்கலான்னு சொல்லிட்டு, அவனுமே இவ பின்னாடியே போயிருவான். இவ அப்படியே இங்க கோவப்பட்டுட்டு நிப்பா. வெளிய வந்துருவா. இவன் வந்துட்டு, "உங்க அம்மா எப்படி சாரி, எனக்கு வேற வழி தெரியல" அப்படிங்கிற மாரி சொல்லுவா. இவ அப்படியே ரொம்ப போராடுவா. "இங்க பாரு, எனக்கு வந்து இந்த சான்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய விட்டுட்டா எனக்கு இந்த இது கிடைக்காது. அதனால என்ன மன்னிச்சுடு. உன்ன இப்போதைக்கு என்ன கூட்டிட்டு போ முடியாது" அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவான். இவ அப்படியே ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல தான் எல்லாமே வந்து உனக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரி எனக்கு புரியுது. ஆனாலுமே வந்து நான் எது சொன்னாலுமே உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு காம்படிஷன் இருக்கு. அந்த காம்படிஷன்ல மட்டும் வின் பண்ணிட்டோம்னா, கிங் ஆஃப் சிங்கர்ங்கிற அவார்டே கிடைக்கும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. அவ கண்டிப்பா இந்த காம்படிஷன்ல இது பண்ணானா, அவ தான் வின் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி வந்து 2 பேர் இங்க கெஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கெட்டவ பேரு சூ. அங்க வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. இப்ப வந்து சூ வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்காக நாங்க கூப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த கெட்டவளுமே அப்படியே வரா. வந்து அங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்றா. ஹீரோயினுக்கு வந்து அப்படியே ரொம்ப கோவமா வருது அவள பாக்க பாக்க. இவ வந்து பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணிடுறா. எல்லாத்தையுமே வெல்கம் பண்ணதுக்கு அப்புறமா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கிளாப் பண்ணி அப்படியே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்டேஜுக்கு ஆப்போசிட்ல இருந்து 2 பேர் வராங்க. ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு வராரு. இங்க வந்து இந்த ஷோ பாக்குறமே, இந்த ஷோ ஒன்னும் அவ்வளோக்கு ஒர்த்தா என்ன? இத்தனை பேர் வந்திருக்காங்க. ஆமா, இவ நல்லா பாடுவா, அதனாலதான் வந்திருக்காங்க. நம்ம கண்டிப்பா இவளை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்னொருத்தர் சொல்லுவா. அப்பதான் வந்து இவளுமே வந்து பாட ஸ்டார்ட் பண்ணிடுவா.
இந்த கெட்டவ பாட்டு பாடும்போது தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்த்துட்டு இருப்பா. இவ ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவன் வந்து கேட்பான், நீ அந்த புள்ள வந்து கோயின்சிடென்ட்டா ஒரு பாட்டு கொடுத்துச்சு, அதவா பாட போகிற, நல்லா செக் பண்ணிக்கோ, ஏதாவது தப்பாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. அதுதான் வந்து ஓப்பனிங் சாங்காக பாடுறேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை தான் வந்து இவ பாடிட்டு இருப்பா. அப்படியே ஹீரோயினுக்கு வந்து என்ன இது, என்னோட இதுவே எடுத்து நீ பாடுறியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அப்படியே ரொம்ப கடுப்பாகும். இவளுமே வந்து பாடிட்டு இருப்பான். அந்த மாதிரி மாஸ்க் போட்டிருக்கவனுக்கு வந்து ஒரு மாதிரி சந்தேகமா தான் இருக்கும். ஹீரோயின் பாட்டை பாட பாட ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி வந்து கடுப்பு ஆயுது, என்ன டிசப்பாயின்மெண்ட்டா இருக்கு, ஏதோ ஒன்று இது சரியில்லை, அதனால வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க போக இது பண்றாங்க. அந்த ஸ்க்ரீனை அப்படியே கிழிச்சிட்டு ஹீரோயின் வந்து அவ கெட்டவ பாடிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்து அப்படியே வரா. ஒரு மாதிரி ரொம்ப கார்ஜியஸா வந்து என்ட்ரி கொடுக்குறா. அப்படியே பாடிட்டே ஸ்டேஜுக்கு வராங்க. இந்த கெட்டவ பார்த்து அப்படியே வந்து ஷாக் ஆகி நின்னுடுறா. அப்பதான் வந்து இந்த மாஸ்க் போட்டிருக்கவனும் வந்து அப்ப இவ பாடுறத அப்படியே பார்த்துட்டு இருக்கிறா. ஹீரோயின் இங்க வந்து நல்லாவே வந்து அழகா அவங்க வாய்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டேஜ்ல கொடுக்குறாங்க. அப்பதான் வந்து அவங்க ஃப்ளாஷ்பேக் அவங்களுக்கு நடந்தது எல்லாத்தையுமே வந்து நினைச்சு பார்க்குறாங்க. அவன் ஆக்சிடென்ட் பண்ணனது, அவள் அப்படியே மயங்கி விழுந்துட்டு இருந்தது, அவள் லவ்வர் வந்து அவளை காப்பாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு தான் பாடுறாங்க. அப்பதான் இவன் சொல்றான், பாத்தியா இவங்க வாய்ஸ் எவ்வளோ இதா இருக்கு, இந்த வாய்ஸ்ல வந்து ஒரு ஒரு வைலன்ஸ் தெரியுது, ரொம்ப கார்ஜியஸா இருக்காங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ரெண்டு பசங்களும் பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஜட்ஜஸ்மே வந்து சொல்றாங்க, அவ பாடுற ஆனாலுமே இவங்க பாட்டுல வந்து ஒரு பெயின் தெரியுது, நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் வந்து இவங்க 2 பேரையுமே வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க இது பண்றாங்க. ஆனாலுமே இவளுக்கு வந்து என்னடா இது இவ இப்படி பண்றாளேன்னு சொல்லிட்டு கடுப்பாயி நிக்கிறா. இவ அப்படியே அந்த பாட்ட பாட பாட வந்து அவளுக்கு அப்படியே அந்த கெட்டவளுக்கு வந்து அப்படியே கோவமா வருது. ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவளுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. "ஏய் நீ யாரு?" அப்படிங்கிற மாரி சொல்லி போறா. அப்பதான் அவ சொல்றா, "இங்க பாருங்க இங்க நெறைய பேர் இருக்காங்க. இங்க எதுவும் பிரச்சனை பண்ணிறாதீங்க. உங்களுக்கு இருக்கிற நல்ல பேர் போயிரும். பேசாம இருங்க." "இல்ல இங்க என்ன நடக்குதுன்னு தெரியும். இவ எப்படி இதே பாட்ட வந்து இவ பாடுறா? எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அவளா இருப்பாளா?" அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தேகம் இருக்கு இவளுக்கு. அப்பதான் வந்து இவ சொல்லுவா, அது அவ ஒருவேள ரிவெஞ்ச் எடுக்க வந்துட்டாளாம்பா. அப்பதான் அங்க கூட இருக்கிறவ சொல்லுவா, "அதெல்லாம் இல்ல. அவ செத்துட்டா. அவள புதைக்கிறது எல்லாத்தையுமே வந்து எந்திரிச்சு நின்னு கிளாப் பண்றாங்க. இது ரொம்ப உங்க வாய்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. ரொம்ப எமோஷன்ஸ்லாம் நல்லா இது பண்றீங்க. உங்க வாய்ஸ்ல ஒரு மேஜிக் இருக்குது. பெர்ஃபெக்ட் ஒர்க்கு. நீங்க ரொம்ப மியூசிக் வந்து இதுல ஒரு ஜீனியஸ்." இது அதுன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. இவங்களுமே வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. "டீச்சர் இப்ப ஏதோ வந்து புதுசா ஒரு இதுக்கு வந்து பாட போறீங்களாமா கேள்விப்பட்டேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, "எனக்கு ஒரு சான்ஸ் குடுப்பீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்டிருப்பேன். ஆமா, உங்களுக்கு குடுக்காம என்ன? நம்ம 2 பேருமே வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. இத கேட்டோனே வந்து இந்த கெட்டவளுக்கு அப்படியே ஆத்திரமா வந்துருது. அப்பதான் வந்து கைய புடிச்சுட்டு கேட்பா, "நீ யாரு?" அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பா. "நீ என்ன ஏதாவது என்னோட இதுல வந்து பிரச்சனை பண்றதுக்காக தானே நீ இங்க வந்திருக்கிற. நீ எதுக்கு இங்க வந்த? நீ யாருன்னு சொல்லு." அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பா. அப்பதான் வந்து இவ கைய புடிச்சு தட்டி விட்டுருவா. "என்ன இது? என்ன நீ வந்து என்னயவே கேட்க வர்றியா? நீயெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட சொல்லணுமா? ஆப்பர்ச்சுனிட்டி." அங்க சுத்தி இருக்கிறவங்களும் வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. "நான் கிங் ஆஃப் சிங்கரா ஆகணும்னு இருக்கிறேன். ஆனாலுமே இவங்க வந்து இங்க வந்து நான் ஆகிறது பிடிக்காம தான் வந்து இது பண்றாங்க. என்னோட கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்ல. நான் இத்தனை நாளா பாடினது எல்லாமே வந்து ஹிட்டா தான் ஆயிருக்கு." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனாலுமே இவங்க சொல்றாங்க, "என்ன என் கூட காம்படிட் பண்றதுக்கு வந்து உனக்கு குவாலிஃபிகேஷன் இல்லையா? பயமா இருக்கா?" அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சொல்றாங்க, இவங்க வந்து பிளட்டி ஸ்டோரி எவ்வளோ தெரியுமா நல்லா பேசுவாங்க. இவங்களுக்கு வந்து கடவுளோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. இவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க. இவளா வந்து அந்த கோல்டன் சாங்லாம் பாடுறவ, இவ ஒருத்தவங்கள திருடி பாடுறவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுல நினைக்கிறா. ஆனாலுமே வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த கெட்டவளுக்கு தான் வந்து இவங்க வாய்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. "அப்படியா? இவளுக்கு வந்து கடவுளோட பவர்ஃபுல் வாய்ஸ் இருக்குதுன்னு சொல்றீங்களா?" அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. சரி, இவ கிரியேட்டிவிட்டியுமே அவ்வளோ நல்லா பண்றா அப்படிங்கிற மாதிரி இருந்தா, கிங் ஆஃப் சிங்கர் இருக்குங்கல்ல, அந்த டைட்டில்ல வந்து இவ வின் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவ சொல்லுவாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்கலாம் என்ன இவங்க சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்றாங்க. அப்ப இந்த 2 பசங்களுமே வந்து இங்க நல்லா இருக்கே, நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களுமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதான் சொல்றா, "இங்க பாரு, என் கூட கம்பேர் பண்றதுக்கு உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்ல. உனக்கு சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறியா? உனக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது." அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே வந்து சொல்றா.
இப்பதான் அசிஸ்டண்ட்ட போய் போய் கவுண்ட் அண்ட் ஷீட்டை எடுத்துட்டு வா, நம்ம இவ கூட வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவா. இல்ல அவர்கிட்ட கேட்காம நீங்க முடிவெடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நான் சொல்றதை செய்ய, நான்சென்ஸ் மாதிரி பேசாத, கிங் ஆஃப் சிங்கர்னா அது நானா தான் இருக்கும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ண விரும்பல, நீ போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை அனுப்பி வச்சிருவா. அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இவளும் வந்து அனௌன்ஸ் பண்ணுவா, நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன், அந்த எழுதின பாட்டை வந்து நான் பாடுறேன், பாடினதுக்கு அப்புறமா யாரோட கிரியேட்டிவிட்டி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவளுமே வந்து சரி பாடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவா. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கெட்டவளை கிளாப் பண்ணி அவ பாடுறதுக்கு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. கெட்டவளுமே வந்து பாட ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஹீரோயின் சாங்கை திருடி தான் வந்து பாடுறான். அங்க இருக்கிற சீஃப் கெஸ்ட் வந்து என்ன சொல்றாருன்னா, இவளோட வாய்ஸ் இவளோட சிங்கிங்னாவே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு வந்து ஒரு பாட்டுக்காக வந்து ஒரு மனுஷங்க உயிரை கூட கொல்ல துணிஞ்ச ஒரு கெட்டவ தானே நீன்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறா ஹீரோயின். ஆனாலுமே வந்து இவன் வந்து பாட்டு பாடிட்டே தான் இருக்கிறா அவங்க சாங்கை திருடி. ஹீரோயினுக்கு அப்படியே ரொம்ப கோவம் வந்தது. இதுக்கு மேல உன்னை இந்த இண்டஸ்ட்ரியில எல்லாம் விட்டு வைக்க முடியாது, உனக்கு ஒரு இதான் வந்து எண்ட் ஆகிறதுக்கு உனக்கு டைம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோயின் வந்து ஸ்டேஜுக்கு வராங்க. பாட்டு எழுதின பேப்பர்ஸ் நிறைய வந்து எடுத்துட்டு அப்படியே ஹீரோயின் வந்து ஸ்டேஜுக்கு வராங்க. இவனா பாடிட்டே தான் இருக்கிறா. அப்படியே ஸ்டேஜ் ஏறி வராங்க. வந்ததுக்கு அப்புறம் வந்து ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா வந்து இவ பாட பாட இவளுக்கு பின்னாடி போய் நின்று அப்படியே அந்த பேப்பரை தூக்கி ஃபுல்லா வந்து வீசிடுறாங்க. அப்ப அதை பார்த்துட்டு அவளுமே ஒரு மாதிரி வந்து ஸ்டன்னா தான் ஆயிடுறான். அந்த பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே எடுத்து பாக்குறாங்க. ஜட்ஜஸ்மே வந்து அந்த எடுத்து பாக்குறாங்க தான். அதுல என்ன இருக்குதுன்னா வந்து இந்த பாட்டை இவளே எழுதல, இவ அந்த ஹீரோயின் தான் எழுதுனாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த பாட்டுல இருக்கும். இவ பாரு கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாம இது பண்றா, நீ பாடாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. இங்க பாரு பாடாத நிறுத்து, அந்த பாட்டை நான் தான் எழுதுனேன்னு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சிட்டே அப்படியே பக்கத்துல வருவாங்க. நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்பதான் வந்து அவங்க கைக்கு கண்ணுல ஒரு மாஸ்க் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அதை வந்து எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கெட்டவ அப்படியே ஐயோ அந்த கண்ணாடி போட்டு வந்ததும் இவளா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நீ எப்படி இங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கெட்டவ ஷாக் ஆயிடுவா. டிசைன் பண்ண, நீ எப்படி இங்க வந்தேன்னு சொல்லிட்டு கெட்டவ கேட்பா. உண்மையாவே சொல்லு, நீயா இதை இது பண்ண, நான் டிசைன் பண்ணதுக்கு சக்சஸ் உனக்கு கிடைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க பாருங்க இந்த பாட்டை வந்து நான் தான் எழுதியிருக்கிறேன், இவ என்கிட்ட இருந்து பாட்டை திருடிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது என்ன இந்த பொண்ணு சொல்றது எல்லாமே வந்து நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் இது பண்ற, உனக்கு அசிங்கமாவே இல்லையான்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜஸ் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க. இல்ல இவ தான் வந்து என் மேல பொய்யா சொல்லி ஏதோ ஃப்ரேம் பண்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்பதான் வந்து அந்த பாட்டை வந்து அவன் எடுப்பா. எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து சொல்லுவா, இங்க பாரு இப்போ நீ வந்து ரீசெண்டா ஏதோ பாட்டு எழுதுனேன்னு சொன்னேல, அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேப்பர் எடுத்து ஹீரோயின் வந்து வீசுவா. இவ அப்படியே வந்து ஒரு மாதிரி வந்து நிப்பா, திருன்னு முழிப்பா. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னன்னா இவளுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குது, அவ பாட்டை நீ புதுசா வந்தாலும் இவங்களுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்கு, நீ தான் தப்புன்னு சொல்லிட்டு கெட்டவளை பார்த்து எல்லாருமே வந்து ரொம்ப இனிமேல் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுக்கு இதே இல்லை, இனிமேல் நீ பாட்டே பாடாத, அடுத்தவங்க பாட்டை திருடி தான் பாடுறியா, இதாதான்னு சொல்லிட்டு நீ இங்கேருந்து வெளியே போன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எல்லாத்தையுமே கசக்கி கெட்டவளை தூக்கி எல்லாருமே வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வெளியே போன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிறாங்க. அப்பதான் இந்த கெட்டவ வந்து போதும் நிறுத்துங்க, இவ ஒரு கெட்ட இல்ல உமன் தெரியுங்களா, இவ சொல்றது யாருமே நம்பாதீங்க, இவ வந்து நான் எழுதின பாட்டை ஒரு நாள் தொலைச்சிட்டேன், அந்த தொலைச்ச பாட்டை எடுத்துட்டு வந்து தான் வந்து இப்ப இவளோட பாட்டுன்னு வந்து சொல்றா, இவ தான் என் பாட்டை திருடிட்டா, இவ ஒரு திருடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அங்க இருக்கிற ஆடியன்ஸ் இவ வந்து என்டர்டைன்மெண்டோட மூத்த பொண்ணு, இவ வந்து நான் இண்டஸ்ட்ரியில நல்லா தான் இருப்பா, இவ எப்படியா இதெல்லாம் பண்ணுவாளா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, அப்ப நீங்க யாருமே வந்து நம்ப மாட்டீங்கல்ல, அப்பதான் இவ வந்து என் கூட வந்து காம்படிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இவ கேட்பா. இது தைரியம் இருக்கா என் கூட காம்படிட் பண்ணன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு தான் வந்து இந்த கெட்டவ வந்து சொல்லுவா, நான் இதுக்கு உன் கூட வந்து கம்பேர் பண்ணணும், எவ்வளோ தைரியம் இருந்தா என் கூட நீ கம்பேர் பண்ற, நீயே வந்து ஒரு லோ லெவல் பர்சன், என் கூட கம்பேர் பண்றதுக்கு உனக்கு வர்த்தே இல்லை அப்படிம்பாங்க. ஏன் சூ என் கூட காம்படிட் பண்ண பயமா இருக்கா? இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு தான் இவளோட எக்ஸ் லவர் வருவாரு. இவன் பேர் வந்து லின்னு. இவன் அங்க வந்து நிப்பான். இவனுமே வந்து இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில தான் இருப்பான். என்ன நீங்க 2 பேரும் கம்பேர் பண்றீங்களா அப்படின்னு கேட்பான். அங்க எல்லாருமே பாரு கிங் லினன் வந்துட்டாரு, அவரு இங்க வந்துட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப இதாயிருவாங்க. அதுக்கப்புறம் தான் இவ அப்படியே அவனை பார்த்துட்டு பிளாஷ்பேக் நினைச்சு பாப்பா. ஹீரோயின் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அவங்கள விட்டுட்டு இவன் கார்ல ஏறி போனான்ல, அதைத்தான் வந்து அவங்க நினைச்சு பார்ப்பாங்க. அதான் இந்த சூ கேப்பா, நீ என்ன பைத்தியமா, இவ கூட போய் கம்பேர் பண்ண சொல்ற, இவர்
என்னோட கீழ்த்தரமான இருக்கிறவ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவ கூடலாம் நான் கம்பேர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறா. பேசாம வா கேம விட்டு ஓடி போயிரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாரு இவ்ளோ நாளா 2 பேரும் ஒரே இதுல தான் இருந்தோம். அதனால வந்து இவ ஒண்ணும் உன்னையோட பவர்ஃபுல்லாலாம் இல்ல. அதனால இந்த கான்ட்ராக்ட்ல சைன் போட்டுரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவரு குடுப்பாரு. குடுத்ததுக்கப்புறம் அத இவ பார்த்துட்டு வந்து, "இங்க பாரு நீ வந்து கிங் ஆஃப் கான்டெஸ்ட்க்கு வின் பண்ணணும்னு நெனச்சேன்னா, இப்ப நீ இதுல இது பண்ணா தான் உனக்கு ஈஸியா அது கிடைக்கும். அதனால இத நீ விட்டு குடுத்துறாத. இவ சரியான ஃபேக் யூனிவர்சிட்டிலேருந்து வந்த ஸ்டூடண்ட் தான். இவ ஒண்ணும் அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்ல." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. இவளும் வந்து யோசிச்சு பார்த்து, சரி நம்ம எதுக்கு இவள பார்த்து பயப்படணும்னு சொல்லிட்டு அந்த ஃபைல வந்து தூக்கி போட்டு அவ பக்கத்துல போவா. பண்ணுவாங்கல்ல, அவங்க இத எடுத்துட்டு வா. அவ வந்து புது பாட்டெல்லாம் அதுல தான் இருக்கு. அந்த ஃபைல்ல வந்து மேனுஸ்கிரிப்ட்ட வந்து எடுத்துட்டு வாங்க. அந்த மாரி யார்ட்டயோ சொல்லியிருப்பா. அதனால தான் இவனுமே போய் வந்து யாருக்கோ ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறான். இவனோட சாங்கே இல்ல. இவ எல்லாமே வந்து அந்த கெட்டவ திருடி தான் வந்து பாடுறா. அப்பதான் வந்து 2 பேரும் அப்படியே வந்து இந்த வில்லி வந்து எல்லாரும் கிளாப் பண்ணா, இவ வந்து பாட்டு பாட ஸ்டார்ட் பண்றா. அப்படியே எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த லின்னுமே வந்து பாட்டு பாட ஸ்டார்ட் பண்றாரு. அப்படியே இந்த சூமே வந்து பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணிடுறான். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாட்ட கேட்டுமே அங்க இருக்கிற கெஸ்ட் 2 பேரும் பேசிக்கிறாங்க. ரொம்ப கார்ஜியஸான வாய்ஸா இருக்கு. பெயின் ஆஃப் லவ் அப்படியே வந்து சொல்றாங்க. இவங்க பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா இவங்க தான் வின் பண்ணுவாங்க. அந்த புள்ள ஈஸியாலாம் வின் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. லின்னுமே வந்து இந்த பாப் மியூசிக்லாம் பண்றவரு போல. அவருமே வந்து ரேப் சாங்லாம் பாடுவார் போல. இந்த சாங் நடுவுல வந்து ரேப் சாங் பாடிட்டு இருக்காரு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இந்த மாஸ்க் போட்டவரும் பேசுறாங்க. இது வந்து ரேப்பும் பாப்பும் ஒண்ணா ஜாயிண்ட் ஆயிருக்கு. இதுக்கு அந்த கூடிய ஸ்டேஜ் இல்லையே. அது வந்து எப்படி இந்த ஸ்டைல் வந்து ஒருத்தவங்களோடது, மியூங்கிற ஒருத்தவங்களோட ஸ்டைல் தானே இதெல்லாம் அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஆமா மியூங்கிறது பாப் அப் மியூசிக்ல குயினா இருக்கிறவங்க. அவங்க தான் இப்படியான சாங் எழுதுவாங்க. அவங்க வந்து ரீசென்ட்டா இவங்க என்டர்டெயின்மென்ட்க்கு வந்து சைன் போட்டுருக்காங்க. ஆனா அவங்கள இவங்க ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து அப்படியெல்லாம் பாட வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. கூட இருக்கிறவர் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. இவளுக்கு ரொம்ப அசிங்கமாவே இல்லையா? அடுத்தவங்களோட திருடி திருடி பாடுறாளே! இவ எப்படி இந்த காம்படிஷனுக்குலாம் வந்தா? நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அதான் சொல்றா, "இங்க பாரு எவிடன்ஸ் இல்லாம நம்ம எதுவும் முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா கண்டிப்பா எவிடன்ஸ் கேட்பாங்க. அந்த எவிடன்ஸ் நம்ம குடுக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி இப்ப நம்ம என்னதான் பண்றது? அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவாவா? அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த மாஸ்க் போட்டவர் சொல்றாரு, "இல்ல, இல்ல. அவங்க வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டா தான் இருக்காங்க. அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க." அப்படிங்கிறாரு. அப்பதான் மாஸ்க் போட்டவர் சொல்றாரு, "அவள எனக்கு புடிச்சிருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. கூட இருக்கிறவர் வந்து ஷாக் ஆகி, இங்க ஐயோ! சூரியன் வந்து வெஸ்ட்ல உதிச்சாலுமே இவன் திருந்த மாட்டான் போல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டேன். இப்போ உன்னோட சாங் எங்க? அத வந்து நீ பாடு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கூப்பிடுறாங்க. அதனால ஹீரோயின் வந்து கிளவுஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு பாட வராங்க. ஆடியன்ஸ்ல ஒருத்தவங்க சொல்றாங்க, இவங்களுக்கு ரொம்ப தைரியம் தான். ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. கடவுள் வாய்ஸ் இருக்கிற ஒரு இடத்துல இவங்களும் போய் பாடுறாங்க. என்ன அசிங்கம் தான் நடக்க போகுதோ அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஹீரோயின் வந்து அப்படியே வந்து கிட்டாரோட வராங்க. கிட்டார் ப்ளே பண்ணிட்டே வந்து ஸ்மோக் பண்ணிட்டே ரொம்ப அழகா வந்து பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஹீரோயின். அவங்க பாடுறதுக்குமே வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே நல்லா வந்து சப்போர்ட் குடுக்குறாங்க ஹீரோயினுக்குமே. ரசிகர்களுமே வந்து நல்லா தலையாட்டி ஆட்டி அவங்க மியூசிக்க ரசிச்சு தான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இவன் வந்து யோசிக்கிறான். என்ன இது? அவ பாட்ட கேட்டுட்டே யோசிக்கிறான். அவ தான் செத்து போயிட்டாளே! இவ இப்ப இத எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே! அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் யோசிச்சுட்டே இருக்கான். இவங்க ஃப்ளாஷ்பேக்ல எல்லாம் வந்து ப்ராவோ வந்து சொல்றாரு. அப்பதான் சொல்றாரு, அவ வாய்ஸுக்கு வந்து இவங்க வாய்ஸ் வந்து வொர்ஸ்ட்டாலாம் இல்ல. எவ்வளவோ பெட்டரா தான் இருக்குது அவளோட அப்படிங்கிற மாதிரி வந்து கெஸ்ட்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன் இவ இப்படியெல்லாம் பாட்டா எழுதுறா? இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சூவுமே ஒரு பக்கம் வந்து அப்படியே டென்ஷன் ஆயிட்டு இருக்கறா. ஆனாலுமே இவனுக்கு வந்து என்னன்னா, ஏதோ இந்த பாட்ட கேட்ட மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்பதான் மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினைச்சு பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்லியிருப்பாங்க. அததான் வந்து இவர் யோசிச்சு பார்ப்பாரு. இந்த ஹம்மிங்க நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். இது வந்து அவளோட ஹம்மிங் தானே. அது எப்படி இவ பாடுவா? அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவனுமே வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே பக்கத்துல போறான் அவங்க கிட்ட. என்னடா பண்றான்னு சொல்லிட்டு ஷூவுமே பார்க்குறான். அங்க 2 பேருமே வந்து, ஐயோ! அவன் பக்கத்துல வேற போறானே! அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமே! என்னென்ன பண்ண போறான்? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவன் போனதுக்கு அப்புறமே வந்து அவங்க கைய வச்சு எடுத்துடுறான். எடுத்ததுக்கு அப்புறமா வந்து, இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? அப்படிங்கிற மாரி வந்து கேட்கறான். பாட்ட நான் ஏற்கனவே வந்து கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றான். அப்பதான் அவ வரா. அவ வந்ததுக்கு அப்புறம் என்ன நீ சொல்ற? அப்படிங்கிற மாரி கேட்கறா. இல்ல அவ இருக்கால்ல, அவளோட பாட்டு மாரி தான் இருக்கு. அவ பாட்டு எப்படி இவளுக்கு தெரியும்? இவளே வந்து ஃபேக் யூனிவர்சிட்டில இருந்து வந்தா. இவ
இவ எப்படி கோல்டன் இதா கிடைச்சிருக்கா, ஃபேக் யூனிவர்சிட்டியில கோல்டன் வந்ததுக்கு அப்புறம் இந்த கெட்டவ சும்மாவே இருக்க மாட்டா, என் பாட்டை வந்து இவ தான் திருடிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து பழி போட ஆரம்பிச்சிருவா. அங்க இருக்க கெஸ்ட் கேட்பாரு, திருடிட்டான்னு சொல்றேன் இல்ல, திருடனுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, எவிடன்ஸ் இருந்தா அதனால அவங்க பிஹேவுமே வந்து அந்த ஸ்கிரிப்டை கொண்டு வந்துட்டு காமிப்பாங்க. அவருமே ஃபுல்லா பார்ப்பாங்க. அப்பதான் வந்து ஐயோ இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த இவங்களோட இதை தான் அவங்க காப்பி பண்ணியிருப்பாங்களா, அதனாலதான் இங்க பிரச்சனை போகுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்குள்ள வில்லியும் ஹீரோயினும் வந்து அப்படியே இது பண்ணிட்டு இருப்பாங்க. மைண்ட் வாய்ஸ்லயே வந்து பேசிக்குவா, பொய்யெல்லாம் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆடியன்ஸுமே வந்து நீ ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு இவளை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்டேஜை விட்டு இறங்குன்னு சொல்லிட்டு இவனும் அவ்வளோ அப்படியே சிரிக்கிறாங்க. அப்போதான் வந்து இவர் ஹீரோ இருக்கிறாருல, ஹீரோ சும்மா இல்லாமல் அப்படியே வந்து வராரு. வந்து ஹீரோயினை வந்து காப்பாற்ற வந்துட்டாரு. இவருமே வந்து மியூசிக் இதுல வந்து பெரிய டீச்சர் தான். இவரோட ஸ்டூடெண்ட் தான் எல்லாருமே. அப்படியே ஹீரோயின் அப்படியே க்ளோஸ் அப்ல பிடிக்கிறாரு. ஹீரோயினுமே அப்படியே வந்து இது பண்ணிடுறாங்க. நிறுத்துங்க, எதுக்கு இவள்கிட்ட புள்ளி பண்றீங்கிறாங்க. அப்பதான் எல்லாருமே வந்து ஐயோ இவரு வந்துட்டாரா, இவருலாம் வர்றாரு, டீச்சரையும் வந்துட்டாரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்று நடக்குது, அதனால தான் டீச்சர் வந்திருக்கிறாரு இங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த கெஸ்ட்டுக்குமே வந்து இவர் தான் டீச்சர் போல. நீங்க வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. ஆமா நான் வந்துட்டேன், நீ இதுதானே இந்த மியூசிக் டைரக்டர், உனக்கு காது கேட்குமா கேட்காதா, என்ன நீ இது முடிவு பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லமே வந்து பார்ப்பாங்க, ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. பார்த்ததுக்கு அப்புறம் வந்து தான் சொல்லுவாரு, இந்த ஸ்கிரிப்ட் ஓகே தான், இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது தான் அவங்க இது பண்றாங்க, ஆனாலுமே நான் கண்ணை நம்புறதை விட காதை தான் நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவ வந்து அவார்டு வேணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் திருடி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவளை வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்றா அவ. அப்பதான் ஹீரோவுமே சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிற மாதிரி தான் வந்து நீங்க பாடி இருக்கிறீங்க, ஆனாலுமே நான் வந்து கண்ணை நம்புறதோட காதை தான் வந்து நம்புவேன், அதனால நீங்க வந்து பொய் சொல்லல அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் சொல்றாரு. இவங்க காப்பி எல்லாம் ஒன்றும் பண்ணல அப்படிங்கிறாங்க. அப்பதான் வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவர் சொல்றது கரெக்டா தானே இருக்கும், அவங்க ஒன்றும் திருடலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க சொல்றதுக்கு நாங்களுமே வந்து பிலீவ் பண்றோம்னு சொல்லிட்டு ஆடியன்ஸுமே வந்து சொல்றாங்க. இவங்க பொய் சொல்றாங்க, இவ தான் திருடிட்டா, நம்புங்க, நீங்களாம் எதுக்கு இது பண்றீங்க, நீ என்ன சும்மாவே நிக்கிற, செத்தா போயிட்டு ஏதாவது 2 வார்த்தை சொல்ல வேண்டியதான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ நான் போய் என்ன சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவர் வேற மைண்ட் வாய்ஸ்ல வந்து தானா வந்து பேசிக்கிறாரு. எது பண்ணாலுமே நமக்கு பிரச்சனையா தான் ஆயிரும், ப்ரீவியஸ் லைஃப்ல வேற அவ்வளவு பிரச்சனையா பண்ணியிருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி, டீச்சர் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் தரேன், இவளே ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் தான், இவ ஒழுங்கா டிகிரியே கம்ப்ளீட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன தகுதி இருக்கு இங்க வந்து பாடுறதுக்குன்னு சொல்லிங்கிறீங்க, உங்க கண்ணு முன்னாடி தானே இதெல்லாம் இருக்கு, அப்போ உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதனாலதான் நீங்க இவளுக்கு சப்போர்ட் பண்றீங்களான்னு கேட்பாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்களும் ஒருவேளை இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குமான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் தான் வந்து ஹீரோயின்கோ வந்து நான்சென்ஸ் மாதிரி பேசாத, திருடிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் இவ பக்கத்துல போய் சொல்லுவாங்க, இங்க பாரு, சும்மா அதை பத்தி எல்லாம் இங்க பேசுற வேலை வச்சுக்கிட்டேன்னா அவ்வளவுதான், நீதான் திருடிட்டேன்னு சொல்லி ஒத்துக்கோ, இங்க பாரு, இல்லைன்னா இந்த ஸ்டார் என்டர்டைன்மெண்ட் இருக்குல்ல, அதுல இருந்து உன்னை தூக்கி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவா. டீச்சர் உங்ககிட்ட பென் இருக்கா, பென் இருந்தா ஒரு நிமிஷம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அவருமே வந்து பெண்ணு வாங்கி கொடுப்பாரு. இவங்க வந்து பெண்ணு வாங்கி எடுத்துட்டு அப்பதான் சொல்லுவாங்க, இங்க பாருங்க, இதுல வந்து இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து பாட்டு வந்து எழுதியிருக்கு, பாதியோட தான் இருக்கு, அதனால நெக்ஸ்ட் ஒரு பேரா மட்டும் எழுதி காமிங்க, அப்ப நான் ஒத்துக்கிறேன் உங்களோட ஸ்கிரிப்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவ வந்து நாளா எழுத மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல இதை நீங்க எழுதிட்டீங்கன்னா உங்க ஸ்கிரிப்ட் தான், நான் எதுவும் காப்பிலாம் பண்ணல சாங்க அப்படிங்கிற மாதிரிக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப இவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா அப்படிங்கிற மாதிரி வந்து டீச்சர் கேட்பாரு. இல்ல இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனாலதான் சொல்லிட்டு சொல்ல வருவான். நீ வாயை மூடு, நீயா எதுவும் உளறி வைக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து இவ போய் கையை பிடிப்பா. ஃபர்ஸ்ட் உளறதை விட்டுட்டு இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி சொல்யூஷனை போய் கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி வந்தா சொல்லுவா இவ. அவன் போய் அவங்க ஹீரோயின் காதுல சொல்லுவாங்க, வேணா உனக்கு 2 மில்லியன் தரேன், அதனால இந்த தப்பை ஒத்துட்டு பேசாம ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவா. அப்ப வந்து அவ வந்து சிரிச்சுட்டு அந்த என்டர்டைன்மெண்ட்டோட ரிசோர்ஸஸுமே நீ வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கான். அந்த என்டர்டைன்மெண்ட் ரிசோர்ஸஸ்க்கு லாயருக்கு கொடுக்கறதுக்கே உங்களுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. வில்லி டென்ஷனா என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாரும் இங்க பாருங்க ஒரு நிமிஷம், இவங்க வந்து என்னோட பேரு, என் ஃபியூச்சர் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணாங்க, இவங்க என் பாட்டு எல்லாத்தையும் கார்ல வந்து
வந்துட்டு இருப்பா. நியூஸ் எல்லாமே ஃபுல்லா வந்து பப்ளிஷ் ஆயிரும். இவங்க தான் திருடியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு இவ ஒரு மாதிரி அப்செட் ஆயிருப்பா. அந்த டைம் தான் கரெக்ட்டா வந்து இவங்க அம்மா கால் பண்ணுவாங்க. "என்ன பிரச்சனை பண்ணி வச்சிருக்கிற தெரியுமா? எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ணன? இப்ப நியூஸ் ஃபுல்லா இந்த இதா பண்ணிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "கம்பெனி ஃபுல்லாவே வந்து திவால் ஆயிருச்சு உன்னால. அம்மா சாரிம்மா தெரியாம நீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரேங்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம்." அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. இது வந்து எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ட்ரீம். இப்ப என்னோட ட்ரீம் அது இல்ல. எனக்கு அத விட ஒரு முக்கியமான திங்க் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "ஸ்டேஜ்க்காக தானே வெயிட் பண்றீங்க. நான் உங்களுக்கு ஸ்டேஜ் போட்டு தர்றேன்." அப்படிங்கிற மாதிரி வந்து இவரு சொல்லுவாரு. "இல்ல எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும்." அப்படிங்கிற மாரி இருக்கும்போது, "என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து உங்க கான்ட்ராக்ட் சைன் பண்றேன். உங்களுக்கு எப்ப ஹெல்ப் வேணாலும் என்ன கேளுங்க." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அதான் கேட்பாங்க, "இல்ல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா வந்து அந்த லின் இருக்கான்ல, லின்ன வந்து அவ பக்கம் இருக்கக்கூடாது. நம்ம பக்கம் வேணா இழுத்துக்கலாம். அதுக்காக வந்து ஒரு கான்ட்ராக்ட்ட கொண்டு போய் அவன்கிட்ட சைன் வாங்குற மாதிரி இது பண்றேன்." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரி, நீங்க நினைக்கிறதையே பண்ணுங்க. நீங்க எதுவும் தப்பாலாம் நினைக்காதீங்க. சும்மா அவன இது பண்றதுக்காக தான். அதனால ஸ்டூடியோக்குலாம் எந்த பாதிப்பும் வராது. என்ன நீங்க நம்பனா இந்த இத குடுக்கலாம். அவன வேணா அவன் உண்மை சொல்றதுக்காக தான் இது பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவான். சரி, அவன் சாவ பார்க்கணும்னு பயப்படுத்துறீங்க. சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்தாங்க இத போய் அவன்கிட்ட காமிங்கங்கிற மாரி குடுத்துருவான். ஹீரோயின் வந்து அந்த லின்னு கிட்ட வந்து ஃபைல கொண்டு வருவா. கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இதுதான் வந்து ஒரு கான்ட்ராக்ட். நீ வந்து அவள சூவ விட்டுட்டு இவரு கூட வந்து ஜாயின் பண்ணிரு. நீ அது என்னன்னு பேசி முடிவு பண்ணு. உன்னோட சாய்ஸ் தான். ஓகேன்னா வந்துரு. இந்த